ஐயோ லேட் ஆயிடுச்சே எல்லாரும் கூப்பாடு போடுவாங்க. கடவுளே, இந்த விசில் வேற சீக்கிரமா வரமாட்டேங்குது. அத்தை, உங்க புள்ளை எங்க? சொல்ல தானே செஞ்சேன். 5 நிமிஷத்துல சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு அதுக்குள்ள சொல்லாம போயிட்டாரு. ஆமா, நீ எப்ப எடுத்துட்டு வருவேன்னு அவன் நிப்பான். கை நிறைய உழைச்சு கொண்டு உன் மடியில கொட்டுதான். இருந்தாலும் என் மவுனுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒரு நாள் பண்ணிருக்கியா? என்னையாரும் அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வருவா. சுட 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 கொண்டு வருவா. சாப்பாடு சாம்பார், சாப்பாடு சாம்பார், சாப்பாடு சாம்பார். வேற என்னத்தை கண்ட? அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு வாய்க்கு ருசியா சாப்பிட முடியுதா? நீங்க சமைச்சு கொடுத்ததை விட நல்லா தான் சமைச்சு கொடுத்துருக்கேன். நேத்து கூட நான் பன்னீர், அதுக்கப்புறம் என்ன ஆலு பரோட்டா எல்லாம் பண்ணி கொடுத்தேன். மம்மி, நீங்க பண்ணது ரொம்ப மோசமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நீங்க அடுப்புல பாலை வச்சுட்டு பாத்திரம் அலசும் போது பாத்திரத்துல இருக்கிற ஆளுக்கோ டிட்டர்ஜென்ட்டோ ஏதோ பட்டு பால் தெரிஞ்சு போச்சு. அதை கொட்டுனா ஆச்சி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீங்க கஷ்டப்பட்டு பன்னீர் பண்ணிருக்கீங்க. அதையாவது ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா? எதையோ கடைஞ்சி எடுத்து கழுவி ஒட்டி வச்ச மாதிரி இருந்தது. நீலா, உன் அம்மாட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. கிச்சன்ல போய் ஒரு கிளாஸ் தண்ணி கோதிட்டு வரமாட்ட. நீ பன்னீர் எப்படி பண்றதுன்னு இவ்வளவு தெளிவா சொல்ற? உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? ஆச்சி தான் சொன்னாங்க, வேற யார் சொல்லுவா? என்னடி இப்ப என்ன எதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்க? நான் உண்மையை தானே சொன்னேன். இந்த வீட்டுல எப்ப நீ பன்னீர் மசாலா பண்ணுவ? எப்ப பாலை கெட்டு போக வைக்கியோ தெரிஞ்சு போக வைக்கியோ அப்பதான் நீ பன்னீர் பண்ணுவ. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? அம்மா, எனக்கு நீ இன்னைக்கு சமைச்சிருக்கிறது சுத்தமா பிடிக்கலம்மா. எனக்கு சாப்பாடே வேண்டாம். நான் ஸ்கூல் போறேன். ஸ்கூல் பஸ் வரும். ஒன்னால நான் சாப்பிடாம போறேன். நீலா பாப்பா, என்ன பேசிட்டு இருக்க? உங்க அம்மா வேணா நீ பட்னியா போறத பார்த்து பேசாம இருக்கலாம். உன் தாத்தா இருக்கேன், உன்னை பட்னியா போக விடுவேனா? 100 ரூபா தாரேன். பள்ளிக்கூடத்துல போய் உனக்கு என்ன வாங்கணுமோ கேண்டீன்ல வாங்கி சாப்பிடு, சரியா? தேங்க்யூ கிராண்ட்பா. மாமா, ஒரு நிமிஷம். என்னம்மா? இதோட இந்த மாசத்துல 3ஆவது தடவையோ 4ஆவது தடவையோ பணம் கொடுக்குறீங்க. நீங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டுல சமைக்கிற காய்கறியை எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க முன்னாடி இந்த காய்கறி நல்லா இருக்காது, அந்த குழம்பு நல்லா இருக்காதுன்னா எல்லா சத்தும் பிள்ளைங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அண்ணி, யார்கிட்ட என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நாத்து, நான் என் மாமனார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நடந்தது தெரியாம இடையில வந்து நாட்டம்மா பண்ணாத. எனக்கு எல்லாம் தெரியும், சரியா? யார் இடையில வந்தது? நீங்க தான் இடையில வந்தவங்க. நீங்க தான் இந்த வீட்டுக்கு இன்னைக்கு வந்தவங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். எங்க அப்பா எப்பேற்பட்டவரு நிறுத்தி 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன? அவங்க பேத்திக்கு பைசா கொடுத்துருக்காரு, அவ்வளவுதானே? இதே என் பிள்ளைக்கு கொடுத்திருந்தா என் சொத்து என் புருஷன் சொத்தெல்லாம் கொண்டு போய் மகாவலி பேரன் பேத்தி கொடுக்கும் அப்படின்னு எப்படி பேசுவீங்க? அவங்க பேத்திக்கு அவங்க கொடுக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் சரி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், எதையும் கேட்க கூடாது, பொறுத்து போவோம்னு பார்த்தா என்னமோ எங்க அப்பாவையே நிப்பாட்டி கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டீங்களா? எங்க அம்மா அப்பாவுக்கு யாரும் இல்ல நினைச்சிடாதீங்க. நான் இருக்கேன். எங்க அப்பாவுக்கு எதுனா நான் கேள்வி கேட்பேன், புரிஞ்சுதா? விடுடி விடு, இவ்வளோட இதே வேலையா போச்சு. எல்லாம் ஒன்னக்காரன் கொடுக்குற இடம். இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாட்ட எரிஞ்சு பேசுறத நிறுத்திக்கோங்க. அவங்கள நிப்பாட்டி கேள்வி கேட்கறதையும் விட்டுருங்க, புரிஞ்சுதா? இந்த வீட்டுக்கு வந்த பாருங்க, என்ன சொல்லணும்? நாத்து, மறந்து போய் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க. நான் இன்னைக்கு வந்தவ கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்து 14 வருஷம் முடிஞ்சு போச்சு. நீ தான் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. உன் மாமியா வீட்டுல வந்து பார்த்தாதான் தெரியும் நீ எந்த லட்சணத்துல இருக்கேன்னு. சாப்பிடவான்னு கூப்பிட வேண்டியது, சாப்பிட வந்தா ஏதாவது பேசி ஏன் சாப்பிட்றான்னு அனுப்பிட வேண்டியது. நல்ல டெக்னிக் தான் உங்களோடது. உங்க ஆசைப்படியே நான் சாப்பிடல, போதுமா? நீ ஏன்டி இவளுக்காக சாப்பிடாம இருக்கணும்? உங்க அண்ணன் உழைச்ச காசு, நீ வந்து சாப்பிடு. நமக்கு போகதான் மிச்சம். நீ சொன்ன மாதிரி அவ இன்னைக்கு வந்தவ. கண்ணு, சாப்பிடுமா. எனக்கு ஒண்ணு வேணாம்ப்பா, நான் என் ரூமுக்கு போறேன். நீ கவலைப்படாத. வெளியே இருந்து அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு ஆர்டர் பண்ணா உன் பொண்ணு சமாதானம் ஆயிடுவா. அனுவோட மாமனார் வெளியே இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்றாரு. ஒரு வழியா நாத்தவும் சமாதானம் ஆயிட்டா. எப்பா, என்ன வாசனை! சாப்பாடுன்னு இது சாப்பாடு. சில பேர் இருக்காங்களே, எதையோ கலக்கி பசஞ்சு உருட்டி தேய்ச்சி போட்டுட்டு சாப்பாடு ரெடின்னு அவங்கெல்லாம் இதோட கால் தூசிக்கு பெற மாட்டாங்க. அத்தை, நீங்க இப்ப என்னதானே குத்தி கட்டுறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நானே காலையில உங்க பிள்ளை சாப்பிடாம போயிட்டாருன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற என் டென்ஷன் அதிகமாக்காதீங்க. உங்களுக்கு என்ன, நீங்க தான் வெளியே இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டீங்கல்ல, குடும்பத்தோட சாப்பிட வேண்டியதானே? அந்த மனுஷன் தான் பட்னியா கிடப்பாரு. ஆமாட்டி, சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கோம், சாப்பிட தான் போறோம். உனக்கு என்ன பிரச்சனை? என் பேத்தி ஸ்கூல்ல சாப்பிட்டுருவா, நாங்க இந்த சாப்பாடை சாப்பிட்டுருவோம். நீயும் உன் புருஷனும் தான் கிடைக்கீங்க. என்ன செய்ய? அந்த பையன் உன் கழுத்துல வந்து தாலியை கட்டுனா பட்டினியா தான் கிடக்கணும்.
இவங்க புள்ளதானே சாப்பிடாம போயிருக்காரு, இவங்க என்னவோ இப்படி பேசுறாங்க. எல்லாம் என் தலைவிதி. சரி, அவருக்கு பிடிச்ச டொமேட்டோ ரைஸ் பண்ணி கூடவே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி எடுத்துட்டு போனா மனுஷன் எல்லாத்தையும் மறந்து சமாதானம் ஆயிடுவாரு. இன்னைக்கு கேண்டீன்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? நீங்க வேற, லக்கிலி இன்னைக்கு தான் நல்லா இருந்தது. சில நேரம் ரொம்ப மட்டமா இருக்கும், வாயில வைக்கவே முடியாது. ஒருவேளை அவனுக்கு நீங்க இன்னைக்கு சாப்பிட வருவீங்கன்னு தெரியுமோ என்னமோ. ஓ, இது அப்படி வேற ஒண்ணு இருக்கா? டேய், அண்ணி வந்திருக்காங்க பாரு. என்ன இங்க வந்திருக்க? ஏங்க, காலையில சாப்பிடாம வந்துட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கு பிடிச்ச தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கொண்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே கேண்டீன்ல சாப்பிட்டேன். ஏங்க, அப்ப நான் கஷ்டப்பட்டு சமைச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததெல்லாம் வேஸ்டா? எனக்கு மத்தியானம் கொண்டு வருவேன்னு குறியா சொல்லும். எனக்கு எப்படி தெரியும் நீ கொண்டு வருவேன்னு? ச்சே, எல்லாம் வேஸ்டா போச்சு. இப்ப என்ன சொல்ல வர? வேஸ்டா போச்சுன்னு வயிற்றுல இடம் இல்லைன்னா கூட இதை வாமிட் வர அளவுக்கு சாப்பிடணும்னு சொல்ல வரியா? இல்ல நீ சாப்பாடு கொண்டு வருவேன் நான் பட்டினியா உட்காரணும்னு சொல்ல வரியா? சிவா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, ஆபீஸ்ல எல்லாரும் பாக்குறாங்க. நீ சமைக்கிற இந்த சாப்பாட்டுல இருந்து தப்பிக்கணும்னு தானே நான் கேண்டீன்லயே சாப்பிடுறேன். பின்ன ஏன் எடுத்துட்டு வந்த? ஏங்க, நீங்க லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு வாயில வச்சு பாருங்க. பிடிக்கலன்னா திரும்ப கொடுத்துருங்க. என்ன பண்ணிருக்க? ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச தக்காளி சாதம், அதுவும் ஜூசியா இருக்கு. டொமேட்டோ ஃப்ரை, அதுவும் கொஞ்சம் எண்ணெயில நல்லா அந்த மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பாருங்களேன், அப்புறம் நீங்களே கொடுக்க மாட்டீங்க. அண்ணி, உங்களோட தக்காளி சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை என்னோட ஃபேவரட் ஆச்சு. கொடுங்க கொடுங்க, அதுக்குன்னே வயிற்றுல தனி இடம் இருக்கு. ஆமா, பெரிய பொட்டேட்டோ ஃப்ரை இது. அப்புறம் வெண்டைக்காய், காலிஃபிளவர் எல்லாத்துலயும் ஒரே மசாலா, ஒரு வித்தியாசமும் இருக்காது. மனுஷ வாயில வச்சா எது எந்த காய்கறினே தெரியாது. சிவா தன்னோட கூட ஒர்க் பண்றவங்க முன்னாடி ரொம்பவே அணுவை இன்சல்ட் பண்ணிட்டான். அணுக்கு அதை தாங்க முடியல. இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் எதையுமே பண்ண போறதில்ல அப்படின்னு கோவமா வீட்டுக்கு போயிட்டா. மணி 8 ஆயிடுச்சு. இந்த அன்னிக்காரி சாப்பாடு சமைச்ச மாதிரி தெரியல. எப்பவும் கிச்சன்ல இருந்து நல்ல வாசனை வரும். இன்னைக்கு ஒரு வாசனையும் இல்ல. நேத்து தான் சண்டை போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒண்ணு கேட்கவும் முடியாது. சரி பாப்போம், யாராவது ஒரு ஆளு ஏமா சாப்பாடு கொண்டா அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்ப முதல்ல சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு நேரம் வேணா ஆகட்டும், என் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நான் சமைக்க போறதே இல்ல. இவங்களுக்கு கஷ்டப்பட்டு என்னென்னவோ சமைச்சு கொடுத்தாலும் ஒரு நன்றியே இல்ல. பேசாம பட்டினியா கிடக்கட்டும். ஏமா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன? சிவா, வந்துட்டியாப்பா? எங்க உன் பொண்டாட்டி சமைச்சாதானே சாப்பிடுறதுக்கு? ஒரு சத்தத்தை காணோம். அடுப்படியில இருந்து சாயங்காலத்துல இருந்து ஒரு சத்தம் இல்ல. அவளையும் காணோம். என்ன செய்தாலும் ஏதாவது கொண்டு வருவான்னு உட்கார்ந்துருக்கோம். சரி சரி, எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நம்ம வெளியே கடையில போய் சாப்பிடலாம். சூப்பர்னே. நானும் பிள்ளைங்களும் அதை யோசிச்சோம், இன்னைக்கு என்னத்த சமைக்க போறாங்களோ அப்படின்னு. நல்ல வேளை வெளியே கூட்டு போறேன்னு சொல்லிட்டேன். இந்த 5 நிமிஷத்துல வந்துருதேனே. எங்க என்ன பேசுறீங்க நீங்க? இப்பதான் வந்து சொல்றீங்க மணி 8. இவங்கெல்லாம் எப்ப கிளம்பி எப்ப ரெஸ்டாரண்ட் போய் நீங்க ஆர்டர் கொடுத்து சாப்பாடு வந்து அதுக்குள்ள அத்தைக்கும் அம்மாக்கும் வயிறு பசி தாங்க முடியாது. வயசாயிட்டு அவங்க 8 மணிக்கு கரெக்டா சாப்பிடணும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா வெயிட் பண்ணி தான் ஆகணும். சீக்கிரமா சாப்பிட்டு எங்க போக போறோம்? தூங்க தானே போறோம். பொறுமையா சாப்பிட்டுட்டு பொறுமையா வருவோம். மாமியா கிளவி, நான் மட்டும் 8:05 8:10 சாப்பாடு கொண்டு வந்தா என்ன பேச்சு பேசுவா? இன்னைக்கு என்னன்னா 8 மணி ஆனா பரவாயில்லையா, 9 மணி ஆனா பரவாயில்லையா, 10 மணி ஆனா பரவாயில்லையா? நடக்கட்டும் நடக்கட்டும், எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். அண்ணி, வீட்ல எப்ப பார்த்தாலும் என் சமையல்ல என்ன குறைன்னு கேப்பீங்களே. இப்ப எங்க அண்ணன் வகை வகையா சாப்பாடையும் கொடுத்தானே. சாப்பிட்டு பார்த்துட்டு எதுல என்ன குறைன்னு தெரிஞ்சதா தெரியலையா? இதுல ஏதாவது ஒன்னாவது நம்ம ஏதாவது குறை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சாப்பாடுன்னா இதான் சாப்பாடு. அத்தை, வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. நல்ல வேளை அப்பா வெளியே சாப்பிட கூட்டு வந்தாரு. காது வலிக்கு விடுமா. விஷம் 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 வாயில வருது பாரு. சமைச்சு கொடுக்க தட்டு தட்டா தின்னுட்டு சாப்பாடு நல்லா இல்லையா? நீ பிறந்தது யாருக்கு? ஆத்தாள மாதிரி தானே வருவ. பிறந்தது ஏன் வயிறா இருந்தாலும் ரத்தம் உங்க ரத்தமும் ஓடுதலாத்த, அதான் உங்களை மாதிரியே வரா. சரிம்மா, நீங்க எல்லாம் இங்கே இருங்க. நான் பில் கட்டிட்டு வரேன், அப்படியே கிளம்பிடலாம். நீ எதுக்குடா பில் கட்டணும்? அதான் மாசம் 30,000 எனக்கு அழுவுறல்ல, இவ போய் பில் கட்டுவா. ஆமா ஆமா, அம்மா சொல்றது சரிதான். அதான் அண்ணி மாசன குடும்பத்தை நடத்துறேன்னு சொல்லிட்டு தானே 30,000 வாங்குறாங்க. பின்ன என்ன, சாப்பாடு செலவு அதுக்குள்ளதான் வரும். இன்னைக்கு வீட்ல ரேஷன் மிச்சம் தானே. அனு,
கட்டிட்டு வா. சரி அத்தை. ஒரு வழியா எல்லாரும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது அன்னையோட முடியல. டெய்லி கண்டினியூஸா 3 டைம்ஸ் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டாங்க. அத்தை, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிடலாம்? இரு நான் யோசிக்கிறேன். இவ்வளவு நேரத்துக்கு கடையே திறந்திருக்காது. யாரடி சாப்பாடெல்லாம் கொண்டு வருவா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப எப்ப ஆர்டர் பண்ணாலும் 10 நிமிஷத்துல சாப்பாடு வரும். ஆல்ரெடி என் பேத்திக்காக நான் ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன தாத்தா ஆர்டர் பண்ணீங்க? இட்லி, பூரி, பொங்கல், வடை, அப்புறம் கேசரி, இன்னும் ஏதோ ஒரு ஸ்வீட் கூட போட்டிருந்தது. என்னன்னு பார்க்கல, எல்லாத்தையும் ஆர்டர் போட்டேன். ஆனா எனக்கு பர்கர், பீட்சா இந்த மாதிரி ஏதாவது வேணும் அத்தை. இரு நான் ஆர்டர் பண்றேன். இவ்ளோ வெரைட்டியா? உங்க அண்ணியை கூப்பிட்டு பில்ல பே பண்ண சொல்லு. அவன் நின்னுகிட்டே இருக்கான். அண்ணி அண்ணி சொல்லு நாத்து. அண்ணி, சாப்பாட்டு பில்லு 3000 வந்திருக்கு. நான் பே பண்ணிட்டேன். நீங்க என்னோட போன் பேக்கு அனுப்பிடுங்க. அதான் நீ பே பண்ணிட்டல, விடு. பின்ன எதுக்கு என்ன அனுப்ப சொல்ற? உன்னோட அம்மா, உன்னோட அப்பா, உன்னோட மருமக, உன்னோட குடும்பம், எது நடந்தாலும் முதல்ல தட்டி கேக்குறவா நீ. ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு பில்லு பே பண்ண மாட்டியா என்ன? அனு, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏம்மா, நான் 3000 வேண்டாம்னு சொல்லிடுவேம்மா. இருந்தாலும் நீங்க எல்லாரும் இருக்க வீட்ல நான் உங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சா உங்க கௌரவத்துக்கு என்ன ஆகும்மா? என் புருஷன் நாளவரை இதை பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பாரு? என் வீட்டு சொத்தெல்லாம் கொண்டு போய் உங்க அண்ணன் வீட்டுல கொடுக்கான்னு நினைச்சிருவாருலாமா? நம்ம குடும்பத்துக்கு தினமா அசிங்கம். ஏடி, நீ சும்மா இரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஓ, நீயும் மாப்பிள்ளையும் தங்கம். இவன் அலைவா. என் மவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொண்டு வந்து மாசம் 30,000 செலவு கொடுக்கான். அதுல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன? இவன் ஆத்தா விட்டு காசையா கொண்டு வந்து கொடுக்கா? மருமவளே, வீணா அடம் முடிச்சுக்கிட்டு இருக்காத. 3000 ரூபாய்க்கு 3500 என் மவுளுக்கு போன் பேல அனுப்பி வை. சாப்பிடுமா வேண்டாமா? சாப்பிடலாம் ஆறி போச்சு. சரிங்க மாமா. நல்ல வேலை. நெட்டச்சி 3000 ரூபாய் ஏமாத்திடுவாளோ நினைச்சேன். பொங்கல் போட்டுருவாளோ நினைச்சேன். பரவாயில்ல, எங்க ஆத்தாக்காரி காப்பாத்தி விட்டா. மக்கா, நல்லா சாப்பிடு. வாயை திறந்து சாப்பிடு. இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல. சரிம்மா. எப்ப வெறும் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். காது கேக்குதா இல்லையா? கூப்பிட்டீங்களா? கேட்கவே இல்லையத்த. இங்கதான் இருந்தேன். டிவி கூட பார்க்கல. கூப்பிட்டு இருந்தா எனக்கு கேட்டிருக்குமே. நம்ம அவளை கூப்பிடவே இல்லை. போன் பார்த்துட்டு இருப்பா, டிவி பார்த்துட்டு இருப்பா நினைச்சு பிடிச்ச உடனே அவ கரெக்டா கேட்கல. சரி விடு. என்ன இருந்தாலும் நம்ம தான் மாமியா, அவதான் மருமகா. நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். என்னத்த ஏதோ பேசணும் கூப்பிட்டேன்னு சொன்னீங்க, இப்ப அமைதியா நிக்கிறீங்க. ஒண்ணு இல்ல, அந்த பலசரக்குக்காரன் போன் பண்ணான். நீ இந்த மாசம் பலசரக்கு பைசா கொடுக்கலையாமே. அவன் மறுபடியும் மட்டும் எனக்கு போன் அடிக்கான். உங்க மருமகளுக்கு போன் பண்ணேன், அவ எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்றான். ஆமா அத்த, எல்லா மாசமும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்போம். இந்த மாசம் பணம் இல்ல, அதான் கொடுக்கல. சரி, பலசரக்கு கடைக்காரனுக்கு தான் பணம் கொடுக்கல, பால்காரனுக்காவது கொடுத்துருக்கலாம்ல. அவன் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு பால் கொடுக்க முடியாதுன்னு திரும்பி போயிட்டான். ஏத்த, நம்ம வீட்ல முதல்ல 2 லிட்டர் பால் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா டீயா குடிக்கிய, காஃபியா குடிக்கீங்கன்னு. இப்போ உங்க மவ வந்ததுக்கு அப்புறம் 3 லிட்டர் பால் வாங்குதேன். 1 லிட்டர் பால் 70 ரூபா. ஒரு நாளைக்கு 210 ரூபா. 30 நாளைக்கு என்ன கணக்காச்சுன்னு பாத்துக்கோங்க. நானும் உங்க மவ இன்னைக்கு போவா நாளைக்கு போவான்னு பார்த்தேன். 3 மாசமா இங்கேயே டேரா போட்டா. நீங்களும் ஒன்னும் சொல்லல. இந்த மாசம் எல்லா நாளும் 3 தரமும் கடையில தான் சாப்பிட்டு இருக்கீங்க. சரி, பணத்தையாவது உங்க பொண்ணு கொடுப்பான்னு பார்த்தோன்னா, உன்கிட்ட தானே என் மாவன் 30,000 கொடுக்கான், 30,000 கொடுக்கான், 30,000 தடவை சொல்லி முடிச்சு காலி பண்ணியாச்சு. என்கிட்ட 1 ரூபா இல்ல. நாளைக்கு சிலிண்டர் வரும், சிலிண்டர் காசு இல்ல. பால்காரனுக்கு காசு இல்ல, பலசர கடைக்காரனுக்கு காசு இல்ல, காய்கறிக்கு காசு இல்ல. ஒரு 30,000 கொடுத்துட்டு வீட்டுல என்ன நடந்தாலும் அவட்ட பணம் இருக்கு, அவட்ட வாங்கு, அவட்ட வாங்கு, அவட்ட வாங்குனா மரமா வச்சிருக்கேன். காய்ச்சி காய்ச்சி தட்டு தட்டுன்னு தட்டி எடுத்து கொடுக்கறதுக்கு. என் மருமகளுக்கு என்ன சொல்லுத? 15ஆம் தேதி கூட ஆவல, இப்பவே பணம் இல்லங்க. ஆமா அத்த, அதைத்தான் நானும் சொல்றேன். 15ஆம் தேதி கூட ஆவல. பலசரக்காரனுக்கு ரூபா கொடுக்கல, பால்காரனுக்கு ரூபா கொடுக்கல. நாளைக்கு சிலிண்டர் வரும். என்கிட்ட 1 ரூபா இல்ல. வேணா என் ஏடிஎம் கார்டு தாரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. என் பர்ஸு, ஹேண்ட்பேக்கு, என் ரூமையும் அலசி ஆராய்ஞ்சுக்கோங்க. 1 ரூபா இல்ல. என்ன செய்யணுமோ செய்யுங்க. என்னாச்சுங்க இப்படி வந்து நிக்கிறீங்க? கற்பகம், வயிறெல்லாம் வலிக்கி மயக்கமா வருது. ஏங்க, பார்த்தா நல்லா படிச்ச ஃபேமிலி மாதிரி தானே இருக்கீங்க. வயசான காலத்துல எவ்வளவு கவனமா பாத்துக்கணும். வீட்டுல பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கணுங்க. நீங்க என்னன்னா இந்த வயசுல அவுட் சைட் ஃபுட் அவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்க. அவரோட உடம்பு அவ்வளவு மோசமா இருக்குங்க. உடனே ஆபரேஷன் பண்ணணும். 3 லட்சம் ரூபாய் ஆகும். பணத்துக்கு ரெடி பண்ணுங்க. ஏம்மா, அப்பாக்கு என்னம்மா ஆச்சு?
இன்னைக்கு வர அப்பா ஒரு தலைவலி வயிற்று வலின்னு கூட ஹாஸ்பிட்டல் வந்தது இல்லையேம்மா. என்னம்மா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க? ஆமாண்டா சிவா, என்னதான் உன் பொண்டாட்டி படிச்சிருந்தாலும் நம்ம பாரம்பரியம் படிதான் சாப்பிடணும். காரம் உப்பு குறைச்சு சாப்பிடணும். அது எல்லாமே ஒரு அளவா மிக்ஸ் பண்ணி எல்லா காய்கறியும் சாப்பிடணும்னு சொல்லுவா. நான் வயசான காலத்துல நாக்கு அடக்க மாட்டாம வெளியே சாப்பாடு அது இதுன்னு இதுகளோட சேர்ந்து ஆட்டம் போட்டேன். இப்ப பாரு, நம்ம அப்பா கல்லு மாதிரி இருந்த மனுஷன் படுத்துட்டாருடா. என்ன மன்னிச்சுடுமா அனு, வயசானவங்கன்னு எங்களுக்காக தான் நீ பார்த்து சமைச்சிருக்க. நான் தான் புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு வயசுதான் ஆச்சே தவிர ஒரு அறிவும் இல்லை. ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான். எனக்கும் வாய்க்கு ருசியா காரஞ்சாரமா நான்வெஜ் எல்லா நாளும் சாப்பிடதான் பிடிக்கும். ஆனா நான் சமைக்கும் போது உங்களை, மாமாவை, என் மகளை எல்லாரையும் நினைச்சுதானே சமைக்க வேண்டியிருக்கு. சரி அத்தை, நீங்க மனசு வருத்தப்படாதீங்க. மாமாக்கு ஒன்னும் ஆகாது. இப்போதைக்கு பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். என்னங்க, 3 லட்ச ரூபாய் அட்வான்ஸா கட்டணுங்கிறாங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? அனு, என்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். அதுக்கு மேல சுத்தமா இல்ல. ஏமா, என் பொண்ணு அவ புருஷன் எங்கேயோ பிளாட் வாங்கணும்னு சொல்லிட்டு அவ கிட்ட ஒரு 30 லட்ச ரூபா கொடுத்து வச்சிருக்காராம். ஏன்னா பிளாட் 50 லட்ச ரூபா வருதான். நீ 20 லட்ச ரூபா சேர்ந்தோன்னு வாங்குவோன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னா. அவளுக்கு ஒரு போனை போட்டு இங்க வர சொல்ல. ஆமா ஆமா, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா என் தங்கச்சியால தாங்கவே முடியாது. எப்பா உனக்கு அப்படி ஆகணும். நான் வந்துட்டேன்ப்பா, உன் செல்ல மகன் வந்துட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் உனக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. உனக்கு என்ன செஞ்சாங்கப்பா இவங்க எல்லாரும்? நாத்து, நல்ல சமயத்துல தான் வந்திருக்கேன். உங்க அப்பாவை யாரும் ஒன்னும் செய்யல. ஆபரேஷனுக்கு 3 லட்ச ரூபா கட்டணுமா. உங்க அண்ணன் கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கு. நீ ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாமா எப்படியாவது காப்பாத்திடலாம். சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. ஆமா மக்கா, நல்ல வேலை, நல்ல சமயத்துல நீ வந்துட்ட. நான் கூட உனக்கு போனை போட்டு நீ எப்ப வருவே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்களா மக்கா? போய் 2 லட்ச ரூபா எடுத்துட்டு வந்துரு. ஏம்மா, ஏடிஎம் கார்டுல எல்லாம் 2 லட்சம் ரூபாய் எடுக்க முடியாதுமா. பேங்க் போனாதான் எடுக்க முடியும். எம்மா மருமவளே, என் மாவா சின்ன பிள்ளை, போ அவ கூட ஒன்னா போய் அந்த 2 லட்சத்தை பேங்க்ல எடுத்துட்டு வந்துரு. சரிங்க அத்தை, நானும் அவளும் போய் எடுத்துட்டு வரோம். நீங்க மாமாவை பாத்துக்கங்க. நாங்க சீக்கிரமா வந்துருவோம், கவலைப்படாதீங்க. ஏம்மா, நீயும் மைனியும் பேசிக்கிட்டே போறீங்க. என்கிட்ட 2 லட்சம் ரூபா இருக்கு. நீங்க எப்ப சொன்னே? என்னமோ என்கிட்ட 2 லட்சம் ரூபா இருக்கிற மாதிரி நீ ஏடிஎம்ல எடுத்து வாங்க, மைனி பேங்க்ல எடுக்கணுங்காவே. என்கிட்ட காசு இல்ல. நான் வேலைக்கு போறேன்னா வெட்டிக்கு போறேன்னா நானே அவருக்கு பாடத்துக்கு இருந்துகிட்டு இருக்கேன். என்னால ஒரு அம்மன் சொல்லிக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் படத்துக்கு எங்க போவேன்? ஏட்டி, அன்னைக்கு 30 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு அம்மன் ஜல்லி இல்லைங்க. ஏம்மா, அது பிறந்த வீட்டுல கௌரவமா இருக்கட்டுமே 30 லட்சம் ரூபா இருக்குன்னு சொன்னேம்மா. என்கிட்ட ஊருக்கு போறதுக்கு பஸ் கூட காசு இல்லம்மா. சரிம்மா, நீ தங்கச்சிய போட்டு திட்டாத. அவ என்ன செய்வா பாவோ. நான் போய் என் கூட வேலை பாக்குறவங்கிட்ட ஏதாவது படங்கிட இருக்கான்னு பாத்துட்டு வரேன். என்னடி இது எதுக்கு என் கையில கொடுக்கற? என்னங்க, இது எங்க அம்மா போட்டது. 5 பவுன் இருக்கும். இப்ப பவுனு 60-65,000 ஆயிட்டுல. நீங்க இந்த 5 பவுனையும் வித்துருங்க. உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்கட்டும். ஏன்னா அவங்க அட்வான்ஸா தானே கட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த 5 பவுனையும் வித்தீங்கன்னா தாராளமா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குங்க. மாமா உடம்பு ஆப்ரேஷன்லாம் முடிச்சு உடம்ப தேத்துறதுக்கும் இது உதவியா இருக்கும். ஏன்ட்ட இந்த மாசத்துக்கு கொடுத்த பணம் வேற இல்லாம போயிடுச்சு. எப்படியும் பணம் தேவைதான். இதை வித்துருங்க. நம்ம மறுபடியும் இதை மாதிரி ஒண்ணு வாங்கிக்கலாம். இல்ல மருமவளே, உங்க அம்மா போட்டதுல நீ கொடுக்க வேண்டாம். இருக்கட்டும், என் மாமா வேற ஏதாவது செய்வான், எங்கேயா வாங்கிட்டு வருவான். எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா நான் கொடுக்க மாட்டேனா? எங்க அப்பா வேற மாமா வேறயா? இப்ப அவரோட உசுறு தான் முக்கியம். நம்ம லேட் பண்ண அவரோட உயிருக்கு ஆபத்து. நம்ம இதை வித்து உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். உங்க மகன் உழைச்சு எனக்கு தானே கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி 10 வாங்கிட்டா போச்சு. இப்ப ஆபரேஷனை பண்ணுவோம். அப்படியே மருமவளே, அப்போ அந்த தங்கமயில போட்டிருந்ததுலாம் தங்கம் இல்லைன்னு அந்த நாடகத்துல தெரிஞ்சு போச்சா? ஆமாத்த, மீனாக்கு ராஜிக்கு தெரிஞ்சிட்டு தங்கமயிலோட அம்மா என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுதாங்க. அவங்க 2 பேரும் நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்க எங்க சொந்த அக்காவா தான் நினைக்கோம், நாங்க எந்த காரணம் கூட சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, இப்பெல்லாம் இந்த மாதிரி நாடகம் பார்க்கறது கஷ்டம்தான். பாசிட்டிவா கொண்டு போறாங்க. ஏம்மா, என்னடி வயிறு பசிக்குமா? நாத்து, பொங்கல் சட்னி சாம்பார் பண்ணி வச்சிருக்கனே, பாக்கலையா? சைடுல ஹாட் பாக்ஸ்ல வடை கூட இருக்கு, போய் வச்சு சாப்பிடு. அம்மா, எனக்கு பொங்கல் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. கடையில இருந்து ஏதாவது ஆர்டர் போட சொல்லு. மருமவளே, உனக்கு உள்ள ஏதாவது வேலை இருந்தா நீ போய் பாரு, சரியா? சரிங்க அத்தை. மாமாக்கு சூப் போட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். எடுத்து வச்சிருந்தேன், ஆறி இருக்கும். நான் போய் மாமா கொடுக்குறேன். சரிம்மா. சொல்லுடி, 7 கழுத வயசாகுது. உங்க அண்ணி உனக்காக காலையில எஞ்சி சமைச்சிருக்கா. சமையல எந்த உதவியும் செய்யல. அவ முன்னாடியே எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போய் அவ வச்சிருக்கத சாப்பிடு.
ஏமா நீ ஏமா இப்படி மாறிட்ட? சரியான மக்கு சாம்பிராணியா இருக்க. அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல பாத்தியாமா? என்கிட்ட ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு 5 பவுனுக்கு நெக்லஸ் வச்சிருக்கா. என் கல்யாணம் நடக்கும்போது எனக்கு நெக்லஸ் மாடல் பிடிக்கலன்னு சொன்னனே, நாத்து என் நெக்லஸ் போட்டுக்கோ அப்படின்னு அவ கொடுத்தாளா? இதுக்கு மேல என் மருமவளை பத்தி ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோயேன், உன் வாயை கிழிச்சு ஒத்தனம் கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? என்னம்மா மாமியாவும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்னை ஓரம் கட்டுறியாமா? உன் மருமகளை தலைக்கு மேல வச்சு ஆடுறல, என்னைக்காவது அவ புத்தி உனக்கு காட்டுவா பாரு. புத்திய காட்டினது அவ இல்லட்டி நீதான். நானா? நான் என்ன காட்டுனேன்? ஹலோ சொல்லுடி தங்கக்குட்டி, எப்படி இருக்க? மாமா, நான் நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கு. ஆபரேஷன் பண்ண 3 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்காங்களாம். இப்பதான் எனக்கு ஆஸ்பத்திரியில எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி வேலை பார்க்கா, நர்ஸா. ஃபோன் பண்ணி சொன்னா. அதான் நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறேன். சரிடி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. பணம் தேவைன்னா உன்ட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன்ல, அதுல ஒரு 3 லட்சம் ரூபாய் எடுத்து கொடு. நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருதேன். டேய் லூசு பையா மாமா, உன்னை நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னா? எங்க அம்மா கிட்ட தெரியாம ஒரு தடவை சொல்லிட்டேன் 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன்னு. இப்ப கேட்டா அது சும்மா நம்ம குடும்பத்துல என்ன நீங்க மதிக்கணும்ல, அதனால நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவேன். உங்ககிட்ட கேட்டா நீரும் அப்படியே சொல்லும். இவர் வயசான காலத்துல கொடுத்து போய் கண்டதையும் தின்னுகிட்டு இருந்திருக்காரு. இவர் பயத்துக்கு வந்து அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? புரியுதா? ஏம்மா அது வந்து ஏம்மா இப்ப அண்ணி சொன்னாங்கன்னு நீ அதெல்லாம் நம்புதியாமா? அண்ணி மட்டும் சொல்லட்டி, உன் புருஷன் அதான் என் மருமவன், அந்த நல்ல மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. எல்லாத்தையும் சொல்லி எங்க காலில் விழுந்து அழுதாரு. நீங்க எங்களை எப்படி எல்லாம் பாத்தீங்க, நான் வேலை இல்லாம இருந்தப்ப என்னையும் என் பொண்டாட்டி என் பிள்ளைல நீங்க தானே பாத்துக்கிட்டீங்கன்னு. அந்த மனுஷனுக்கு இருக்கிற நன்றி கூட உனக்கு இல்லாம போச்சு. ஒழுங்கு மரியாதையா பொங்கலை தின்னுட்டு உன் வீட்டு கிளம்புற வழியை பாரு. இதுக்கப்புறம் இங்க வராத. அத்தை, மாமாக்கு சூப் கொடுத்துட்டேன், டேப்லெட் கொடுத்துட்டேன். கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, போயிட்டு வருவோமா? சரிம்மா, நான் டேபிள் மேல அந்த பூஜை தட்டு சாமான்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா, நம்ம போவோம். நாத்து, நீயும் வரல? நான் வரல. அவளுக்கு அவ வீட்டு ஞாபகம் வந்துருச்சு போலமா, ஊருக்கு போகணும்னு ஒத்த கல்ல நிக்கிறா. சரி வா, நம்ம கோயிலுக்கு போவோம். சரிம்மா, நீ உன் வீட்டுக்கு போயிட்டு வானே, அடுத்த வந்தா புருஷன் பிள்ளைன்னு எல்லாரும் வாங்க. மக்களே, மகள்களை நீங்க எவ்வளவு தாங்கினாலும் பொம்பளை பிள்ளைங்க நம்மகிட்ட என்ன புடுங்கிட்டு போக தான் வருதுங்க. என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டுல இருந்து வந்து நம்மளை அனுசரிச்சு நம்மளையும் பார்த்து நம்ம பிள்ளையையும் பார்த்து நம்ம பேரம் பேத்திங்க நம்ம பரம்பரையும் பாக்குறது நம்ம மருமக்க மாதிரி தான். மருமக்க மாதிரி நம்ம தாங்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாம இருக்க ட்ரை பண்ணுவோம்.